ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஒரு நிமிஷம் இருங்க விஜயகுமார்ஜி, முதல்ல அந்த ஆர்த்தியும் தியான ஸ்லோகம் முடிஞ்சிட்டோம். अंबर गंगा जुम्बित पाटा पततल वितलित गुरुधर शकटः कालिय नागाश्वेल निहंता सरसिज तवनल विकसित नयना राम जया जय राम जया कृष्ण जया जय कृष्ण जया राम जया जय राम जया कृष्ण जया जय कृष्ण जया कालकलाली कर्पूरकाय शरशतशकलित त्रिभुशत निवहा सन्दतमस्मान् पातु मुरारी सदतक समजव ककपति निरदः राम जया जय राम जया कृष्ण जया जय कृष्ण जया राम जया जय राम जया कृष्ण जया जय कृष्ण जया ரொம்ப 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 அற்புதமா இருந்தது. இந்த கோயில் பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்க தியான ஸ்லோகா யார் சொல்றா? நான் சொல்றேன். சொல்லட்டுமா சார்? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ப்ளீஸ். பிரபன்ன பாரிஜாதாய ஸ்தோத்ரவேத்ரைகபாணியே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. கிருஷ்ண கீதாமிருதம். விஜயகுமார்ஜி வரல? வாங்க. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ரீகிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அஸ்மத்குருப்யோ நமः, சர்வகுருப்யோ நமः, சர்வகுருபரம்பரப்யோ நமः. श्रीमान वेंकटनाथार्य कविताकि वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा இந்த ஸ்ரீ ஜெயந்தி வைபவம் இந்த ஒரு வார காலமா உலகம் பூரா இந்த வைபவம் நடக்கிறது. இந்த வைபவத்துல நம்ம கீதா சரகீதா குரூப்ல இருந்து ஆர்கனைசர்ஸுக்கும் அந்த மெம்பர்ஸுக்கும் என்னோட நமஸ்காரங்கள். இதுல என்ன விசேஷம்னாக்க, நான் சொல்ல போறது ஒரு என்னோட சின்ன அறிவுக்கு எட்டின என்ன சொல்லுன்னு சொல்றா. என் சின்ன அறிவுக்கு என்ன பட்டுதோ, எனக்கு என்ன தெரியுமோ பகவானை பத்தி, அதை பத்தி ஒரு உபன்யாசமோ இல்ல வியாக்கியானமோ நான் கொடுக்குறேன். அதை ஏதாவது தவறு இருந்தா பிழை இருந்தா பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். இதுல சுவாமி தேசிகனோடது கோபால விம்சத்தின்னு ஒரு ரொம்ப சிறப்பான ஸ்லோகம். அது என்னன்னா யாதவாத்யுதம்னுட்டு ஒரு பெரிய காவியம். அதுக்கு மூலமா முதல்ல அவர் சொல்றது இந்த கோபால விம்சத்தின்றது 21 ஸ்லோகம் கொண்ட, விம்சதினா 21. அந்த ஸ்லோகத்தை மங்களகரமா முதல்ல அவர் சொல்லியிருக்கார். அதுல கிருஷ்ணனை பத்திய லீலைகள், அவதாரம் கிருஷ்ணனை பத்திய லீலைகள் தான் முதல்ல சொல்றார். அதுல அடங்கினது, அந்த 20 ஸ்லோகங்கள் அடங்கினது கிருஷ்ணனை பூஜிக்கிறது, தொட்டில் இல்லட்டு சீராட்டும் பிரகாரம், பூதனவதம், வெண்ணைக்காக நவநீத நாட்டியம், வெண்ணெய் திருடி அதை மாட்டிண்டு அகப்பட்ட கண்ணன் நிலை, பாலகிருஷ்ண துதி, பாலகிருஷ்ணரின் லீலைகள்,
மோட்சத்துக்கு உபாயமான குழலோதும் கண்ணனை அனுபவிக்கிறது, தேஜோரூபமான ஸ்ரீ கிருஷ்ணனின் திருமேனியை மனதில் கொள்வது, கருணை பொழியும் திருக்கண்கள், அந்திம திசையில் நினைக்க வேண்டிய கண்ணன், புறக்கண்களுக்கு அகப்படும் கண்ணன், அகக்கண்களுக்கு புலப்படும் கண்ணன், கண்ணனின் அழகு தோன்றி விளக்குவது, வணங்குவது, கண்ணனுடைய குழலுக்கு பல்லாண்டு, கண்ணனின் அழகு, மேலும் கண்ணன் கோபியுடன் சேர்ந்து சேவை சாதிப்பதை வணங்குவது, கண்ணன் செய்த ஜலக்கிரீடை அனுபவித்து பல்லாண்டு பாடுகிறார். வஸ்திராபரண லீலை, அதுக்கப்புறம் பலஸ்ருதி 21 ஸ்லோகம். இந்த மாதிரி 21 ஸ்லோகங்களை கொண்டதுக்கு பேர் விம்சதின்னு பேரு. அதை சுவாமி தேசிகன் அருளியிருக்கார். அதுல அந்த ஸ்லோகம் என்னன்னா, முதல் ஸ்லோகம் சொல்றது, வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீ ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமவை ஜெயந்தி விபூஷணம் அப்படின்றது முதல் ஸ்லோகம். அந்த முதல் ஸ்லோகத்துல ஜெயந்தி சம்பவம் அப்படின்றது ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு அவதாரம் பண்றது. பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனத்துல சஞ்சரிச்சு வல்லபீ ஜன வல்லபம், ஆயர்குல பெண்களுக்கு பிரியமான பர்த்தாவாகவும், வைஜெயந்தி விபூஷணம், வைஜெயந்தி என்ற மாலைய ஆபரணமாக உடையவன், அதனோட கூடிய தேஜஸை வணங்குகிறேன். அதாவது வந்தேன்னு சொல்லிதான் அவர் ஆரம்பிக்கிறார் அந்த ஸ்லோகம். கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்களை காட்டும், அவனுடைய லீலைகளை நினைத்த மாத்திரத்திலே மனம் அவனை தாழ்ந்து வணங்குகிறேன் அப்படின்றது முதல்ல வந்தேன்னு ஆரம்பிக்கிறார். அதுல இப்படி தம் மனத்தையும் ஈடுபடுத்தி குணங்களையும் மேல கூறுகிறார். அதுல கிருஷ்ணனோட 4 விதமான சிறப்பு குணங்களை பத்தி சொல்றார். அதாவது வாத்சல்யம், சௌச்சீல்யம், சௌலபியம், சுவாமித்வம், இந்த 4 குணங்களை பத்தி சொல்றார். இந்த 4 குணங்கள்ல பிருந்தாவனச்சரம்னு சொல்றார். பிருந்தாவனத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு நித்திய விபூதியா இருந்து கொண்டு பரமபதத்தில் நித்திய சூரியா இருக்கிற ரிஷிகள் கூட சூழ எப்போதும் இருப்பா. அங்கிருந்து வீட்டு இருந்தாலும் திருப்தி அடையல. அங்கேருந்து இந்த சம்சாரிகள் பக்கம், இந்த சம்சார சாகரம்ன்ற இந்த பூலோகத்துல அவ பக்கத்துல பருவினால் அவர்களுக்கு இடமான சம்சார மண்டலத்திற்கு ஆடு மேடு கல்லு முள்ளு நிரம்பிய பிருந்தாவன காட்டில் கரிய திருமேனி வாட, கொடை இல்லாத, காலில் செருப்பு இல்லாத சஞ்சரித்து கொண்டு அவர்களுக்குள் ஒருவனாய் இருந்து, அங்க இருக்கிற ஆயராக இருந்து, மாடு மேய்ப்பவனாக இருந்து, அந்த ஆனிரை கூட்டங்களை, பசுக்களையும் கன்றுகளையும் புல்வெளியில மேய்க்கி விட்டு, தண்ணீர் உள்ள இடத்துல போய் குடிக்க வைத்து, இது மாடு மேய்க்கிறவன் என்னென்ன பண்ணுவானோ அவனோட வேலையை திறம்பட செய்து அவர்களுக்குள்ள ஒருவராக அவர் பிறந்தார் பாருங்க. இந்த குணத்துக்கு பேர் தான் வாத்சல்யம்னு சொல்றது. இந்த 4 குணங்கள்ல அடுத்ததா சௌச்சீல்யம்ன்றது என்னன்னா, நாகரீகமும் கபடமும் இல்லாத ஆயர் சிறியர்களுக்கு அவர்கள் கேட்பதை செய்து அதனால் அவர்கள் அன்பை பெற்றவன், ஆயர்குல பெண்களுக்கு பிரியமான நாதனாய் இருப்பவன், தன் ஞான சக்திகளால் எல்லா விதத்திலும் மேம்பட்டவனாய் இருந்தும் அறிவொன்றும் இல்லாத, அதாவது இவன் தான் உலக நாயகன்றதை தன்னைத்தானே காட்டிக்கல, வரத்துவம் எதுவுமே காட்டிக்கல, அவளுக்கு அறிவொன்றும் இல்லாத. அதுதான் ஆண்டாள் சொல்றார். அறிவொன்றும் இல்லாத ஆய்வுலத்து ஆண்டாள் எதுக்கு சொல்றான்னா, புரிஞ்சுக்கவே இல்லை பகவான் யாருன்னு, உங்க கூட இருக்கான் பகவான்றத அப்படி சொல்றா ஆண்டாள். அவ்வளோ அத பெண்களோட வித்தியாசம் இல்லாத பழகிண்டு ஒன்று இருப்பதுதான் சௌச்சீல்யம்ன்ற குணம். அது கல்யாண குணங்கள்ல ஒண்ணு. அடுத்தது சௌலபியம், 3வது. பிரம்மாதி தேவர்களுக்கும் எட்டவண்ணாத பரமபதத்தில் இருந்தா ஆகில் தன்னை நித்திய சூரிகள் பகவான் நாராயணன் ஆகிய கண்ணனை அனுபவித்து கழிப்புறுவார்கள். ஆனால் அதனால் சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கும் ஜீவர்களுக்கு பிரயோஜனமே இருக்காது. அங்கேயே இருந்துட்டாக்க, பரமபதத்திலே இருந்தா அவள்லாம் தான் அனுபவிப்பாள். இந்த சம்சார சாகரம்ன்ற இந்த பூலோகத்துல இருக்கிறவாளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? அதனாலதான் எளியவனா இருக்கணும்னு ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு இந்த ஆவணி மாசத்துல வடமதுரையில அஷ்டமி சேர்ந்த கிருஷ்ணபட்சத்துல ரோகிணி நட்சத்திரத்துல ராத்திரி 12 மணிக்கு
அவதாரம் பண்றான். இது நமக்கு தெரியும். ஆவணி மாசத்துல எப்படி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த வெள்ளம் காற்று எல்லாம் அதுல அவர் பறக்கும்போது அவதாரம் பண்ணும்போது ஒரு ஜலப்பிரளயம் உண்டாருது. அது யமுனையில பெருக்கெடுத்து ஓடுறது. அப்படி இருந்து மழி விட்டு பகவான்னு தெரிஞ்ச யமுனை அது ஆதிசேஷன் கொடை பிடிச்சு வசுதேவர் அதை கிராஸ் பண்ணி அந்த யமுனையை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த யமுனை நமக்கு கொடுத்த பாக்கியம்னு அங்கங்க அந்த திருவடிய தொட்டு தொட்டு மேல எழும்பி வரா. அவரை கடைசியில நந்தகோபரோட கிரகத்துல கொண்டு போய் விடுறாரு. இந்த இதுல ஆவணியில இதுதான் சௌலபியம்னு பேர். நம்ம பூலோகத்தை நம்ம கூட அவர் இருக்கிறது தான் சௌலபியம். சுவாமித்வம்னு பேரு 4வது குணம். இந்த சுவாமித்வம்ன்றது என்னன்னா வைஜெயந்தி விபூஷணம். வைஜெயந்தின்ற மாலையை பூஷணமாக உடையவன் யாரு? நாராயணன். அவன் பரமபதத்தை நாராயணன் வைஜெயந்தி பூஷணமாக சங்க சக்கரதாரியாக அல்ல சர்வ ஆயுதம் எத்தனை ஆயுதம் உண்டோ அதோட துளசி மாலையோட அப்படி இருக்கிறவன் அந்த அவதாரத்தோட அங்க நித்திய சூரிகள் தேவர்கள் அவர்கள்லாம் அங்க இருக்கிறதுனால அவ மாத்திரம்தானே பார்க்க முடியும். இங்க ரட்சிக்கணும் இல்லையா? சேத்தனம் அச்சேதனம் இங்க இருக்க சர்வ ஜகத்துக்கும் சுவாமி ஆதலால் அவன் கிருஷ்ணாவதாரம் எடுத்து உபய விபூதியும் நாதனாக சர்வேஸ்வரனாக நம்பால் உள்ள அன்பால் இங்க அவதாரம் கிருஷ்ணாவதாரம் செய்யறதுனால அதுக்கு பேர் சுவாமித்துவம்னு பேரு அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 2வது ஸ்லோகத்துல வாசம் நிஜாங்கரிஷிகா பிரசமீட்சமானக வக்ராரவிந்த வினிவேசித பாஞ்சஜன்ய வர்ண திரிகோண ருச்சிரே வரபுண்டரீக பத்தாசனோ ஜெயதி வல்லப சக்கரவர்த்தி. அதாவது நிஜாங்கரசிகாம் தன் பெயரை அடையாளமாக கொண்டிருப்பதால் ரசம் நிரம்பிய வார்த்தை பிரதமீட்சமான மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கணும். வக்ராரவிந்த தாமரை போன்ற வாயில் வைக்கப்பட்ட பாஞ்சஜன்ய சங்கையுடையவனும் வர்ண திரிகோண ருச்சிரே பல நிறங்கள் கொண்ட முக்கோண வடிவத்தால் அழகான சிறந்த தாமரையில் வீற்றிருப்பனும் வல்லவ சக்கரவர்த்தி கோபர்கள் சூழ இருப்பவனுமாக அங்க கண்ணன் வெற்றியுடன் விளங்குகிறான். ஜெயத்தின்னு முடிக்கிறார். வெற்றியுடன் விளங்குகிறான்றது 2வது ஸ்லோகம். இந்த 2வது ஸ்லோகத்துல என்ன தாற்பயம்னாக்க ஜாங்கரசிகாம் வாசம் பிரசமிக்ஷமானகா தன் திருநாமங்களை கொண்ட தாலாட்டை விருப்பத்துடன் கவனித்துக் கொண்டு இருக்கிறான். அதுல தாலாட்டு பாடுறான் யசோத எத்தனை தவம் பண்ணிருப்பான்றத நம்ம பாட்டு மூலமா கேட்டிருக்கோம். நாரத முனியே இறங்கி புலோகத்தை யசோதைய கேட்கிறான். எத்தனை தவம் எவ்வளவு பெரிய தவம் பண்ணிருக்கிறான் தாலாட்டு பாடுறதுக்கு. இது எவ்வளவு நீ பக்தினால நீ சிறந்த பக்தியினால உன்னோட தபஸ்னால கிடைச்ச அந்த வரத்தினால தாரான் ஒரு சித்தரா இருந்து அந்த வரம் பெற்று பிரம்மாள்கிட்ட வரம் பெற்று பகவான் நாராயணனுக்கு தான் தாயாக பிறக்கணும்னு வரம் பெற்று யசோதை இங்க யசோதை கண்ணனுக்கு தாயாக இங்க இருக்கா. மறுபடியும் கண்ணன்கிட்ட கேட்டு மகுளாதேவியாக இருந்து திருப்பதியில இருக்கிற கலியுகத்த பெருமாள் வெங்கட்ரமணனுக்கு தாயாக ஆகாத தேவனுடைய பெண்ணான பத்மாவதியும் பணம் பிடித்து வைக்கிறாள். இது அவள் பெற்ற வரம். இது அவள் எப்படி கண்ணனோட அந்த கல்யாண குணத்தெல்லாம் சொல்லி அவனை தாலாட்டு பாடுறா தெரியுமா? அது தேவர்களும் வாழும் நாரதனும் எல்லாரும் கேட்கிறான். அந்த மாதிரி ஒரு தாலாட்டு. அலை நீழல் கரும்பன் அவன் தாலேலோ அம்புய தடங்கண்ணினன் தாலேலோ வேலை நீர் நிறத்தன் அவன் தாலேலோ வேழ போதகமன்னவன் தாலேலோ ஏலவார் குழல் என் மகன் தாலேலோ தாலேலோ அப்படின்னு வாய் நிறைய ஆள் ஒழித்து யசோதை
வாய் நிறைய பாடுகிறா, தாழ்வால பாட்டு பாடுறா. நீலாம்பரியில கண்ணனை தூங்க வைக்கிறதுக்கு அதை ரசிச்சு கண்ணனும் கேட்கிற. பத்திரார விந்த வினிவேசித பாஞ்சஜன்யா, தாமரை போன்ற வாயில் வைக்கப்பட்ட சங்குடையனான இருக்கிறான். நீலமேக சியாமலான திருமேனியில் கமலம் போல் இருக்கிறது. பால் புகட்டுவதற்காக யசோதை வைத்த வெள்ளை சங்கு அன்னம் போல அழகாக இருக்கிறது, வெளுப்பா. அது ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, செங்கமல நான்மலர் மேல் தேனுகரும் அன்னம் போல் என்று ஆண்டாள் சங்கத்தை பத்தி அப்படி அனுபவிச்சு சொல்றான். அந்த சங்குல யசோதை அவருக்கு பால் ஊட்டுகிறார். ஆனா பாஞ்சஜன்ய சங்கால நமக்கு பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதைன்ற ஞான பாலை ஊட்டுறார். இதுதான் சிறப்பு. அதுல யசோதை வர்ணோ திரிகோண ருச்சிரே வரப்புண்டரீக பத்தாசனா, அழகிய வர்ணங்களோட முக்கோணமாய் உள்ள மனதை கவர்ந்தமான சிறந்த தாமரையில் வீற்றிருப்பவன் கண்ணன் சயனித்திருக்கும் தொட்டிலில் ஒரு அழகிய ஆசனம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது நடுவுல தன் இஷ்டம் போல நின்று கடந்து எல்லாம் சேவை சாதிக்கிறார். வல்லப சக்கரவர்த்தின்னு கோப்பர்கள் கூட்டம் நிறைந்து சூழ்ந்திருக்கிற கண்ணன் தொட்டுல எழுந்திருக்கிறான். அதை சூழ்ந்து இருக்கிற அந்த வல்லவன்னாலே ஆயர் குலத்தை தான் சொல்றது. அடிக்கடி இந்த ஸ்லோகங்கள்ல நிறைய இடத்துல வல்லவன்னு வரும். அது எல்லாமே ஆயர் குலத்தை சொல்றதுதான், குறிக்கிறது தான். அதுல முக்கோணம் பலவர்ணம் சித்தரிக்கப்பட்டு கண்ணன் அதுல தன்னிஷ்டம் போல நிற்கிறான். அந்த வல்லவ சக்கரவர்த்திய அத ஆழ்வார் பெரியாழ்வார் எப்படி அனுபவிக்கிறார்னா, பேணி சீரோடை பிள்ளை பிறம்பினில் தானத்தாம் புகுவார் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். ஆயர்பாடியில் உள்ள ஆயர்கள் எல்லாம் கண்ணனை காண உள்புகுந்து தொட்டிலை சூழ்ந்து கண்ணன் ஈடுபட்டு நிற்பார். ஆயர் கூட்டத்தின் நடுவில் அவன் தலைவனாக இருப்பதால் அவனுக்கு வல்லவ சக்கரவர்த்தின்னு சொல்றாரு. அதுல பத்தாசன ஜெயதி வீட்டு இருப்பது போல அங்க அழகினால் எல்லோருடைய கண்ணையும் மனதையும் கொள்ளை கொண்டு வெற்றியோடு இருக்கிறான். வெற்றியோடு இருந்து அருளை செய்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சப்தங்கள் பல பொருள்களை உள்ளடக்கின இந்த ஸ்லோகங்களை விவரிக்கிறதுன்றது, வியாக்கியானம் கொடுக்கறதுன்றது ரொம்ப விரிவா சொல்லணும். ஆனா நம்ம நேரம் நம்மளை கட்டுப்படுத்துறதுனால ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நம்ம அடுத்த சந்தர்ப்பத்துல இதெல்லாம் சொல்லலாம். நிஜாங்க ரசிகான் வாசன் தன் மடியில் இருந்த ஆசை கொண்ட வாக் என்ற இடைப்பெண்ணை கண்ணன் பார்க்கிறான். கண்ணன் ஆசையோட பார்க்கிறான். அது யாருமே இல்லை. அது யாருன்னா, பிறந்து வாழும் ராதை, நப்பின்னை கோபி அப்படின்னு சொல்றோமே, அந்த வாசம் என்பதற்கு சரஸ்வதி தேவியும் லட்சுமியும் தன் மடியில் இருக்க அவர்களை நினைப்பதாக இது தோன்றுகிறது. இது அது தவிர வர்ண திரிகோண ருச்சிரே இதை பத்தி சொல்லணும். சிவப்பு, கருப்பு, வெளுப்பு இந்த 3 வர்ணங்கள்ல அழகா இருக்கும் சிறந்த தாமரையில் அட்டதளங்களுடைய தாமரை வடிவத்தில் மூவர்ணமும் அந்த விரிப்பில் எழுதி அதை தொட்டிலில் விரித்து அதன் மேல் கண்ணை படுக்க வைக்கிறார்கள். அந்த அட்டபுட தாமரையில என்னன்னா, நல்ல தேர்ந்த பிராமணர்களை கொண்டு மந்திரங்களை அறிந்த பிராமணோத்தமர்களை கொண்டு ரட்சை செய்து அஷ்டதள பத்மாகாரமான ஆசனத்தில் தீமைகளை, அந்த ரட்சை என்ன ரட்சைன்னா, தீமைகளை விளக்கக்கூடிய மந்திராட்சரங்கள் ரட்சையாக எழுதி வைத்து அதை கிருஷ்ணனோட உடம்புல கட்டி அதை அந்த தொட்டில விடுறான். அதை இந்த அழகை பார்த்து அனுபவிக்கிறது தான் தாற்பயம் இந்த ஸ்லோகத்துல. இது நம்ம நேரம் போதாமையால் இதோட நான் நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே இமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ரொம்ப 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 நல்லா இருந்து விஜயகுமாரி. எக்ஸலண்ட், அப்சல்யூட்லி வண்டர்ஃபுல். ரொம்ப அழகா சொல்றேன். நிறைய ஆழ்ந்து படிச்சு சொல்லிருக்கேன். எல்லாம் கதையா அது சொல்ற பாணியே ரொம்ப அழகா இருக்கு. கதையை கேட்கற மாதிரி அப்படியே லயிச்சுண்டு
யசோதை எப்படி தவம் பண்ணி கத்துக்காளோ அது மாதிரி எங்களுக்கு தவம் பண்ணி நீங்க வந்திருக்க. ரொம்ப நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல். இதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு நாளும் இதே மாதிரி வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. ஐ திங்க் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு எவ்வளவு எங்க நிறுத்திருக்கோமோ அங்கேருந்தே ஆரம்பிச்சா இன்னொரு நாளும் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சீதா லட்சுமி ஜி, மனசுக்கு நல்ல ஒரு ஆனந்த சுகம் கிடைச்ச மாதிரி இப்ப செவிக்கும் ஒரு நல்ல சுகம் கொடுக்க. சார் கேக்குறதா வாய்ஸ் ரெக்கார்டு இது அதாவது கிளாரிட்டியா இருக்கா? கேக்குறதுமா. சரி சரி. அதே இன்னும் நெட்டு சரியா இல்ல ஃபர்ஸ்ட் வரத்தே ரொம்ப கஷ்டமா நெட் உங்களோட இருந்தது. நெட் சரியா கொஞ்சம் லோவா இருக்கு. வேணா வீடியோ வேணா ஆஃப் பண்ணிட்டு பண்ணேன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்ப உங்களுக்கு அந்த நெட் பிரச்சனை அவ்வளவா வராது. சரி பாட்டு சார். தானே பாடுறேன். சோ வீடியோ ஓகே இல்லாட்டாலும் சார். பாடினாலும் பரவாயில்ல. ஓகே சார். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ ஓகே சார். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பாட ஆரம்பிக்கலாமா சார்? பாடுங்கம்மா. ஆ. गणपति गजमुख विभगुण मूलाधार उमा शरीरागन परिवार गजमुख विभगुण मूलाधार उमा शरीरा परिदास हर जड़ा परिदा हर दीरा परिदा हर दीरा सुंदर केशतया सुंदर ஓகே. ரொம்ப நல்லா பாடுறேன். கத்துன்னு பாடுறீங்களா? கத்துக்கிறீங்களா? கத்துக்கிறீங்களா? முன்னாடி கத்துன்னு இருந்தேன். இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
ரொம்ப ரொம்ப நம்பிக்கை நல்லா இருக்கு. தெரியாது. ரொம்ப அற்புதமா பாடுறேன். ரொம்ப தேங்க்யூ பெர்ஃபெக்ட்டா சார், பாடுறேன். தேங்க்யூ. இல்ல கத்துன்னு இருக்கேன், அதனால முன்னாடி கத்துன்றதுனால ஒரு சங்கீத ஞானம் ஓரளவு அதை வச்சு பாடுறேன். அதனாலதான் சங்கதி எல்லாம் அப்படியே பேசுறது. ரொம்ப நல்லா இருக்கு. பாடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. Shri Krishna Swami Sari Yuvane Shri Krishna Swami Sari Yuvane Satravadan Shri Krishna Swami Sari Yuvane Satravadan Shri Krishna Swami Sari Yuvane Shama Sundara Jagani Mogan Lavanya Shama Sundara Jagan Mogan Lavanya Komala Charan Gopikaramana Purina Kaladai Bala Krishna Komala Charan Gopikaramana Purina Kaladai Bala Krishna Swami Sarvari Chandravadan Shri Krishna Swami Sari Yuvane Partadal Pallvi Kundavandarinda Gopalanai Pirandu Partadal Pallvi Kundavandarinda Gopalanai Pirandu Partayidunai Tinudi Kundavan Shri Krishna Swami Sari Yuvane அற்புதம், அற்புதம், பெர்ஃபெக்ட், சூப்பர். ரொம்ப ரொம்ப லலிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸலண்ட் மா, அப்சல்யூட்லி வண்டர்ஃபுல். ரொம்ப அழகா பாடுங்க. சார் எல்லா சாமிகளும் பாடலாம், சிவன் மேலலாம் பாடலாம் தான், சிவன் மேல முருகன் மேலலாம் எவர் மேலாலும் பாடலாமா? சரி சார். நடமாடுவார்கள் ஆனந்த நடமாடுவார்கள் பிரம்மானந்த நடமாடுவார்கள் பிரம்மானந்த நடமாடுவார்கள் அம்பலம் தனியானந்த
நடமாடுவார்க்கு அம்பலம் தனி அடிவழிவர் கபஜயமிந்த நடமாடுவார்க்கு அம்பலம் தனி அடிவழிவர் கபஜயமிந்த நடமாடுவார்க்கு இதே கணக்கால இதுவாயிடுது. யாருமே வீடியோ இல்ல. நடமாடுவார் தானந்தமிழ் ரூபன் தானந்தமிழ் ரூபனும் தானந்தமிழ் ரூபனும் தானந்தமிழ் ரூபதானந்தமிழ் தஜம் தகஜம் தகதிவிதளாங்கு தகதிகிரதோம் தளாங்கு தகதிகிரதோம் தகதிவிதகதிகிரதோம் நின்ற நடமாடுவார்க்கு அம்பலம் தனி அடி படிவர் கபஜயமிந்த நடமாடுவார்க்கு பாதிமதி ஜோதி பழிய பழியன பாதச்சிலம் போதி கலி கலி பாதிமதி ஜோதி பழிய பழியன பாதச்சிலம் போதி கலி கலி என ஆதி கதல் முண்டலி ஆதி கதல் முண்டலி அடபுர சிவ சுந்தர ஹர குருபர சுந்தர அண்டமு பிண்டமும் ஆடினோ புகழ் பாடின நடமாடுவார்க்கு அடபுர சிவ சுந்தர ஹர குருபர சுந்தர அண்டமு பிண்டமும் ஆடினோ புகழ் பாடின நடமாடுவார்க்கு அம்பலம் படிவர் கபஜயமிந்த நடமாடுவார்க்கு ரொம்ப பிரமாதம், அற்புதம், அற்புதம். அப்சல்யூட்லி அப்படியே ஒரு கச்சேரியில உட்கார்ந்து கேட்கற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துமா. அப்சல்யூட்லி மெய் மறந்து கேட்டிருந்தேன். ஆஹா, தேங்க்யூ வெரி ரொம்ப இனிமையா பண்ணேன். ரொம்ப இனிமையா பண்ணேன். டைம் முடிய போகுது, அதனாலதான் நிறுத்திட்டேன் நானு. இன்னும் 2 வச்சிருக்கேன். பரவாயில்ல. ரொம்ப தேங்க்யூ சார். அற்புதமா நல்லா பண்ணேன். இருந்தா கேக்குற மாதிரி இருந்ததா? ரொம்பவே ஆஹா, நல்லா அதான் இருக்கு. சொல்லுங்க, பாடிங்க ரொம்ப. கச்சேரியில உட்கார்ந்து கேட்கற மாதிரி இருந்தது. ரொம்ப பிரமாதம் பண்ணு எல்லாம். ஆல் த 3 songs பியூட்டிஃபுல், அப்சல்யூட்லி வண்டர்ஃபுல். மெய் மறந்து போயிட்டோம்.
ஐம் ஷூர் எல்லாருக்குமே அப்படித்தான் தோணிருக்கும். ரொம்ப அற்புதமா. ஐ டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ். ஏன்னா எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஆமா. மியூசிக் காதுல இருக்கிறதுனால எனக்கு நல்ல நிஜமாவே ரொம்ப அற்புதமா இருந்ததா இப்படிதான் நியூஸ் சொல்லுவேன். கொடுக்காதவா யாருமே இருக்க முடியாது. அது ரைட்டு. ம். கண்டிப்பா. நிஜமாவே ரொம்ப அழகா பாடுறீங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணி நிறைய பாடலாம் நீங்க. இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்றதுதான் எனக்கு கேட்கறது கஷ்டமா இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க இத. ரொம்ப நல்லா பாடுறீங்க. நல்லா குரல் தேங்க்யூ வளம் சார். அவரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நல்லா அது எனக்கு சங்கதி பயந்த எல்லாம் சுபாவம் நான் சொன்னேன். ம். அதெல்லாம் எடுத்துட்டு வெளியில வாங்க. ரொம்ப நல்லா பாடுவேன். சங்கதி எல்லாம் அப்படி பெர்ஃபெக்ட்டா எழுது. அதுவும் தாளம் வந்து ஒரு இடத்துல மிஸ் ஆகல. எங்கேயுமே மிஸ் ஆகாம பியூட்டிஃபுல்லா பாடுறேன். எக்கச்சக்கம் பியூட்டிஃபுல். சோ ஐ ஹோப் நீங்க எல்லாரும் இன்னைக்கோட சார் வெள்ளிக்கிழமை நீங்களே நல்லா பாடுங்க. நல்லா பாடலைன்னா வேஸ்ட் சுத்தம். என்னம்மா தேங்க்யூ சார். இது பண்ணிக்கிறோம் மியூட் பண்ணிக்கிறோம். என்ன தேங்க்யூ. பேசுறேன்? பியூட்டிஃபுல். எல்லாரும் இன்னையோட ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணான்னு நம்புறேன். வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரைடே போத் ஆஃப் யூ கேவ் அஸ். 2 பேரும் இன்னைக்கு கலக்கிட்டு. விஜயகுமார்ஜி அற்புதமான ஒரு வியாக்கியானம். அதுக்கப்புறம் சீதா லட்சுமிஜியும் வண்டர்ஃபுல் சிங்கிங். ரெண்டுமே